Hi friends, last class la நம்ம வந்துட்டு ascending order program பார்த்தோம். So today வந்து descending order program வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? So ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Instagram page ஃபாலோ பண்ணிக்கங்க. YouTube சேனலை subscribe பண்ணிக்கங்க. So yesterday வந்து last classல ascending orderல எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ டுடே வந்து என்னென்னா டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே ப்ரோக்ராம் தான், ஒரே ஒரு சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே இஃப் அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஜேவாக இருந்ததுன்னா அசெண்டிங் ஆர்டரில் வருங்க, லெஸ் தென் அரே ஆஃப் ஜேவாக இருந்ததுன்னா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். கிளியருங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பார்க்காதவங்க ஆல்ரெடி சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதையும் யூடியூப்பில் எல்லாமே ஃபுல் வீடியோ இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் லென்த். ஓகேங்களா? ஸோ லென்த் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கோமோ அது ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே என்ட்ராகும். ஜேவோட வேல்யூ என்னது? ஸோ இது கூட இதை எடுத்து இதை எடுத்து என்ன பண்ண போகிறோங்க, செக் பண்ண போகிறோம். அதனால தான் ஐயோட வேல்யூ i+1 கொடுத்தாச்சு. தென் இஃப் அரே ஆஃப் ஐ லெஸ் தென் அரே ஆஃப் ஜே. ஸோ இப்போ இங்கே வாங்க, இங்கே என்னன்னா இஃப் அரே ஆஃப் ஐல என்ன வேல்யூ இருக்குதுங்க? 0. 0ல் என்ன இருக்கும்? 15. லெஸ் தென் அரே ஜேல என்ன வேல்யூ இருக்கும்? ஐனா 0, 0 + 1 1 இருக்கு. 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1 இருக்கு. 15 லெஸ் தென் 1. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஸோ இந்த லூப், இன்னர் லூப்புக்குள்ளேயே, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாது, ஜேவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜேவோட வேல்யூ இப்போ 1 இருக்கு. 1 + 1 2 ஆயிரும். 15 லெஸ் தென் 8 செக் பண்ணுவீங்க. இப்போவும் ஃபால்ஸ். அகெயின் உள்ளே போகாது. மறுபடியும் ஜேவோட வேல்யூ என்ன ஆகுங்க? 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும்? ஜேவோட வேல்யூ 3. 7 எடுத்து கம்பேர் பண்ணுவீங்க, அதுவும் ஃபால்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாது. தென் 10 எடுத்து கம்பேர் பண்ணுவீங்க, ஃபால்ஸ், என்ட்ரு ஆகாது. அதே மாதிரி ஜேவோட வேல்யூ ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக 16 கூட கம்பேர் பண்ணுவீங்க, ட்ரூ. இப்போ என்ன ஆகுனா இதுக்குள்ள இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். F5ல என்ன வேல்யூ இருக்குங்க? 15. அதை நம்ம எதில் அசைன் பண்ண சொல்கிறோம்? டெம்பில் அசைன் பண்ணிட்டோம். தென் Fjல இருக்கிறத F5ல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். Fjல என்ன இருக்குது? 16. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? F5ல வைக்க போகிறேன். ஸோ அப்போ F5ல என்ன இருக்குது? வேல்யூ சேம் 0வே தான் இருக்கும். அவுட்டர் லூப் வந்து இன்னர் லூப் எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அவுட்டர் லூப் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ F5ல என்ன இருக்குங்க? சேம் 15 தான் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? Fjல இருக்கிறத கொண்டு போய் F5ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ Fjல இருக்க 16 எங்கே ரீப்ளேஸ் ஆயிரும்? F5ல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? டெம்பில் இருக்கிறத கொண்டு வந்து Jல ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ Jல எங்கே ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறீங்க? இங்கே தான். இதுதான் இப்போ J. ஸோ இப்போ நம்மளுக்கு 15 வந்துடும். கிளியருங்களா? ஸோ 15 அப்படிங்கிறத கொண்டு போய் Jல வச்சாச்சு. தென் இப்போ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. லென்த் நம்மளுக்கு எவ்வளோதான் இருக்குதுங்க? இதில் 9 மட்டும்தான் இருக்கும். இப்போ 10 ஆயிரும். ஸோ ஃபால்ஸ். ஸோ இப்போ அவுட்டர் லூப்பில் போய் I++. மீன்ஸ் 0 + 1 1. 1 லெஸ் தென் 9 ட்ரூ. இப்போ இங்கே வரும். ஐயோட வேல்யூ சேம் 0 1 இருக்கும். இப்போ 1 இருக்கும். 1 + 1. ஏன்னா இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குங்க? 1. இதை கம்பேர் பண்ணி செக் பண்ணி வச்சுட்டீங்க. தென் இது கூட என்ன பண்ணணும்னா இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணுவீங்க. தென் இது கூட இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா அவுட்டர் லூப்பில் இருக்க ஐ, இன்னர் லூப்பில் இருக்கிறது ஜே. ஐ கூட ஜேவை எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குங்க? 1 + 1 2. அப்போ ஐயோட வேல்யூ 1ன்னா 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் 1 இருக்கும். 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் 8 இருக்கும். அப்போது 1 லெஸ் தென் 8. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கம்பேர் பண்ணுவீங்க, ட்ரூ. அப்போ என்ன ஆகுங்க? உள்ளே வந்து சேம் அதே கான்செப்ட். அரே ஆஃப் ஐல என்ன வேல்யூ இருக்குது? 1. அதை கொண்டு போய் டெம்பில் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அரே ஆஃப் ஜேல என்ன வேல்யூ இருக்குங்க? 8. அதை கொண்டு வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கீங்க? அரே ஆஃப் ஐல.
இங்கே 8 ஆயிரும், இங்கே என்ன ஆயிரும் 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். கிளியருங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து அவுட்டர் லுக் கூட கம்பேர் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு, டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா கிரேட்டர் தென்னான்னு கண்டுபிடிப்பீங்க ஏ ஆஃப் ஐ, டிசெண்டிங் ஆர்டர்னா ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஏ ஆஃப் ஜே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.